எல்லாருக்கும் வணக்கம். சரி, இன்றைய சூழலில் திரு இதய காட்சி விடுக்கும் அழைப்பு, அதுதான் கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு. இயேசு புனித அலகாக் மரிய மார்கரீத் என்பவர்களுக்கு 1673 ஆண்டிலிருந்து 1675 வரை தொடர்ச்சியாக காட்சிகள் கொடுக்கின்றார். அதை பற்றியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இப்பொழுது என்ன காட்சி கொடுக்கப்பட்டது, அந்த காட்சியின் மூலமாக என்ன செய்தி கொடுக்கப்பட்டது, அவ்வாறு செய்தி கொடுக்கப்பட்டதற்கான அன்றைய சூழல் என்ன என்பதை பற்றி நாம் சிந்தித்துவிட்டு, இன்றைய காலகட்டத்திலே அன்று கொடுக்கப்பட்ட அந்த காட்சியும் அந்த செய்தியும் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா, இந்த கால சூழலுக்கு அதை எப்படி நாம் அதை ஒப்பிட்டு பார்க்க முடியும் என்ற கேள்விகளையும் இன்று நாம் எழுப்புவோம். முதலாவதாக, அந்த காலகட்டம், அதாவது 17ஆம் நூற்றாண்டிலே அந்த காலகட்டம் எப்படி இருந்தது என்பதை பற்றி பார்க்கிற பொழுது, அந்த காலகட்டத்தில் தான் கொர்னேலியுஸ் ஜான்சன் என்ற ஒரு ஆயர் பிரான்ஸ் நாட்டிலே ஒரு மறை மாவட்டத்திலே இருக்கிறார். அவர் ஒரு தப்பறையான ஒரு கொள்கையை போதிக்கின்றார். அதை ஆங்கிலத்திலே ஜான்சனிசம் என்று சொல்லுவார்கள். ஒரு தப்பறையான ஒரு போதனை. அது என்ன தப்பறை என்றால், அவருடைய கூற்றுப்படி இந்த உலகிலே சிலர் மட்டும்தான் கடவுளுடைய அன்பை பெற்றவர்கள், சிலர் மட்டும்தான் கடவுளுடைய அருளை பெற்றவர்கள். இறைவன் யாருக்கு அந்த அன்பை முன்குறித்து வைத்தாரோ அவர்களை மட்டும்தான் இறைவன் அன்பு செய்கிறார், மற்றவர்களை வெறுக்கிறார். மற்றவர்கள் எவ்வளவு நல்லது செய்தாலும் அவர்களுக்கு அடி நரகம்தான் என்ற ஒரு தப்பறையான ஒரு கொள்கையை போதித்து அந்த போதனை எல்லா இடமும் பரப்பப்பட்டது. இதன் விளைவாக கடவுளுடைய அன்பிலே, கடவுளுடைய மன்னிப்பிலே மக்கள் சந்தேகம் கொள்கிறார்கள். கடவுள் என்னை அன்பு செய்கிறாரா, நான் கடவுளால் முன்குறித்து வைக்கப்பட்டவனா, கடவுள் என்னை வெறுக்கிறாரா, கடவுள் என்னை மன்னிப்பாரா என்ற கேள்விகள் எல்லாம் பலருடைய உள்ளத்திலே எழுந்து அவர்களை பயத்தால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு நிலைக்கு மாற்றி இருந்தது. எந்த அளவுக்கு என்றால், அந்த பயத்தினால் பலர் நற்கருணை வாங்காமலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. இந்த சூழலில் தான் இயேசு புனித மார்கரீத் மரியாளுக்கு காட்சி அளிக்கின்றார். இந்த காட்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், மனிதனுடைய உடலிலே எத்தனையோ உறுப்புகள் இருக்கின்றன. ஆண்டவர் நினைத்திருந்தால் அவரது கையை காட்டி இருக்கலாம், அல்லது விரல்களை காட்டி இருக்கலாம், தலையை காட்டி இருக்கலாம், கண்களை காட்டி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த காட்சியிலே காட்டியது அவருடைய இதயத்தை. ஏன் இதயத்தை காட்ட வேண்டும்? மற்ற உறுப்புகள் எல்லாம் இருக்க ஏன் இதயத்தை ஆண்டவர் அந்த மார்கரீத் மரியாளுக்கு காட்ட வேண்டும்? இதயம் என்பது நமக்கெல்லாம் தெரியும். நம்முடைய உடலிலே அது எவ்வளவு முக்கியமான ஒரு உறுப்பு என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஒரு முறை ஒரு இளைஞனுக்கு சந்தேகம் வந்தது. அவனுடைய கோட்பாட்டின்படி மனிதனுக்கு இதயம் வலப்பக்கம் எடுக்கிறதா இடப்பக்கம் இருக்குதா? எங்க இருக்கு? இடப்பக்கம் இருக்கு, அப்படிதானே? ஆனா அவன் என்ன நினைச்சான், வலது பக்கம்தான் இதயம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அதுபடியே வாழ்ந்துட்டு இருந்தான். அப்போ அந்த ஒரு மருத்துவர்கிட்ட போய் அவனை கூட்டு போறாங்க. மருத்துவர் எவ்வளவோ சொல்லி பார்க்கிறார். ஸ்டெதோஸ்கோப் வச்சு இடது பக்கம் வச்சு காட்டி பாரு, இங்கேதான் இதயம் தொடி. நான் நம்ப மாட்டேன் அப்படின்னா, சரி இவனுக்கு எப்படியாவது இதை புரிய வைக்கணுமே அப்படின்ட்டு வாய்ப்பு தேடிட்டு இருந்தார். அப்போ பார்த்து ஒரு இளைஞன் இறந்து போய்விட்டான். அந்த இளைஞனுடைய உடலை
போஸ்ட்மார்ட்டம், அதாவது இறப்புக்கு பின் செய்கின்ற அந்த போஸ்ட்மார்ட்டத்துக்கு மருத்துவமனைக்கு கொண்டு வருகிறார்கள். இதை ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி இந்த இளைஞனுக்கு இதயம் இடப்பக்கத்தில் தான் இருக்கிறது என்பதை காட்ட வேண்டும் என்று அந்த மருத்துவர் விரும்பி அந்த இளைஞனை அழைத்து கொண்டு, பாரு இதுதான் மனித உடல், பார்த்தியா, இதுல பாரு இங்கதான் இந்த இடப்பக்கத்தை வெட்டி பாரு, இங்கதான் இதயம் இருக்கு, இப்போவாது நம்புறியா, இதயம் இடப்பக்கத்துல தான் எல்லாருக்கும் இருக்கு அப்படின்னு சொன்னார். அவன் சொன்னா, இல்லை நம்ப மாட்டேன். ஏன்டா இவ்வளவு சொல்லி நம்ப மாட்டேங்கிற, எல்லாருக்கும் வலப்பக்கம் தான் இருக்குது, இவனுக்கு மட்டும் இடப்பக்கத்துல இருந்ததுனால தான் இவன் என்ன செய்ய போயிட்டான், சின்ன வயசுலயே செத்து போயிட்டான், அதனால நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னானா. அன்புக்குரியவர்களே, இதயம் நம்ம எல்லோருக்குமே ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு. அந்த இதயத்தை இயேசு காட்டுகிறார். அதுவும் கொஞ்சம் வித்தியாசமான வகையிலே காட்டுகிறார். எல்லாருக்கும் இதயம் உள்ளதா இருக்கும், ஆனா இவர் இதயத்தை வெளியே எடுத்து வைக்கிறார். அந்த இதயம் மனித இதயத்தை போல் இருக்கிறதா, வித்தியாசமா இருக்கா? அந்த இதயத்துல வேற என்னெல்லாம் இருக்கு? ஆண்டவருடைய இதய படத்துல பாருங்க என்னெல்லாம் இருக்கு. அந்த இதயம் என்ன செய்யுது? பற்றி எரியிற மாதிரி இருக்கு, அப்படிதானே? தீப்பிடிச்சு எரியிற மாதிரி இருக்கு. அந்த இதயத்தை சுத்தி என்ன இருக்குது? முள்முடி இருக்குது. அங்கிருந்து என்ன வடிஞ்சிட்டு இருக்கு? ரத்தம் வடிந்து கொண்டு இருக்கிறது. வித்தியாசமான முறையில் ஒரு இதயத்தை இயேசு அவர்களுக்கு காட்டுகிறார். ஏன் அப்படி இதயத்தை காட்டணும் அப்படின்னா, முதலாக மனிதனை இயக்குவது எது? இதயம்தான். இதயம் நின்று விட்டால் மனிதனுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, அவ்வளவுதான். இதயம் நின்றுட்டனா மனிதன் வாழ முடியுமா? முடியாது. ஏன்? இதயம் அவ்வளவும் முக்கியமானது, மனிதனை இயக்குவது. அதனுடைய முக்கியத்துவத்தை அதனுடைய செயல்கள்ல பார்க்கிறோம். நம்ம அந்த இதயம் தான் நமக்கு வாழ்வு கொடுக்கிறதுன்னு சொன்னேன். மனிதனுடைய உடல் அமைப்பினுடைய அடிப்படையில் இதயம் என்ன வேலை செய்யுது? பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்பீங்க, அப்படிதான். இதயத்தினுடைய வேலை என்ன? என்ன வேலை செய்யுது? என்ன செய்யுது இதயம்? நம்முடைய தீய இரத்தத்தை எதை கொண்டு சுத்திகரம் செய்கிறது? ஆக்சிஜனை கொண்டு சுத்தப்படுத்தி சுத்த இரத்தமாக நம்ம எல்லா உடல் உறுப்புகளுக்கும் அனுப்புகிறது. அது எத்தனை தடவை நடக்கு? ஒரு நாளைக்கு ஆக்சிஜனை கொண்டு 1,00,000 தடவைக்கு மேலாக இதயம் துடிக்கிறது. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் துடிக்குது? 1,00,000 தடவைக்கு மேலா அது துடித்து எவ்வளவு இரத்தத்தை சுத்தப்படுத்துது? 2000 கேலன் இரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது. அது மட்டும் இல்ல, அந்த சுத்திகரிக்கப்பட்ட இரத்தத்தை உடல் உறுப்புகள் அனைத்துக்கும் வழங்கி அந்த உடல் உறுப்புகளை எல்லாம் ஒன்றாக இணைக்கிறது. இதயம் செய்யற வேலையை பாருங்க. சின்ன மனித உடல்ல உள்ள ஒரு சின்ன உறுப்பு அது, சரிதானா? அந்த சின்ன உறுப்பு எவ்வளவு பெரிய வேலையை செய்து பாருங்க. அது மட்டும் இல்ல, அந்த அந்த இதயத்திலிருந்து இரத்த குழாய்கள் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த இரத்தத்தை உடலுடைய மற்ற எல்லா உறுப்புகளுக்கும் எடுத்து செல்லுது. இந்த இரத்த குழாயிலுடைய மொத்த நீளம் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு 5 அடி, சிலர் 6 அடி இருப்பாங்க, அப்படிதானே? அவங்க உடல் உள்ள அந்த இரத்த குழாயுடைய நீளம் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆச்சரியப்படுவீங்க. 60,000 கிலோமீட்டர் நீளம் உள்ள இரத்த குழாய்கள், சின்ன சின்ன இரத்த குழாய்கள் இருக்குது. இந்த இரத்த குழாய்கள் தான் மனிதனுடைய இதயத்தோடு உடல் உறுப்புகளை எல்லாம் ஒன்றாக இணைத்து அந்த இதயத்திலிருந்து வருகின்ற அந்த இரத்தம் தான் இந்த இரத்த நாளங்களின் வழியாக மனித உடலுக்கே உயிர் கொடுக்கு, வாழ்வு கொடுக்குது. அப்போ ஒரு மனிதனுடைய உடல்ல இதயம்தான் எல்லாம். ஒரு மனிதனை குறிப்பதற்கு, ஒரு முழு மனிதனை குறிப்பதற்கு அவனுடைய இதயம் போதும். அதே மாதிரி உணர்வுகளின் அடிப்படையில் பார்த்தாலும் இதயத்துக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய எண்ணங்கள், உணர்வுகள், தீர்மானங்கள், விருப்பங்கள் எல்லாம் நம்முடைய இதயத்திலிருந்து தான் வர்றதாக நாம் சொல்லுகிறோம். எனவேதான் இதயத்தை எதன் அடையாளமா வச்சிருப்பாங்க? பசங்களுக்கு தெரியும். காதலர்கள்
காதலர்கள் தங்களுடைய எதுக்கு அடையாளமா இதயத்தை வச்சிருப்பாங்க? அன்பினுடைய காதலுடைய அடையாளம் என்னது? இதயம். வெறும் இதயம் மட்டுமா? அங்க என்ன கூட என்ன இருக்கும்? அம்பு இருக்கும். ஏன் அம்பு இதயத்துக்குள்ள பாஞ்சா என்ன ஆகும்? நீ காலி. அப்படித்தானே? காதலிச்சா நீ காலி. அதை குறிக்கிறக்காகத்தான் அம்புக்குள்ள ஒரு இதயம் பாய்ஞ்சிருக்கும் இல்லையா? அப்போ இதயம் ஒரு நம்முடைய அன்பினுடைய ஒரு அடையாளம். அதனால தான் இப்போ அன்பு செய்யப்படுகிற இடத்துல ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை அன்பு செய்யும் போதும் சரி, அல்லது கணவன் மனைவி அன்பு செய்யும் போதும் சரி, அல்லது இரண்டு நண்பர்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யும் போதும் சரி, அல்லது காதலர்கள் ஒருவரை ஒரு அன்பு செய்யும் போதும் சரி, என்ன ஆகும்? மற்ற நேரத்துக்கும் அந்த நேரத்துக்கும் வித்தியாசம் இருக்குதா? இருக்கும். அனுபவித்தவங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும். அன்பு செய்யும் போது இதயம் அதிகமாக துடிக்கும். அன்பு செய்யப்படும் போது இதயம் அதிகமாக துடிக்கும். அப்போ அந்த அன்பினுடைய உறைவிடம் அங்க இதயத்துல தான் இருக்குது. அதே சமயத்துல பிறர் நம்மை வெறுக்கிற பொழுது, அந்த அன்பு புறக்கணிக்கப்படுகிற பொழுது, அந்த இதயத்தினுடைய துடிப்பு மாறும். டிப்ரெஷன் சொல்லுகிற அந்த நிலைக்கு அந்த இதயமானது சென்றுவிடும். அப்போ அந்த அன்பு என்பது அந்த இதயத்திலிருந்து தான் புறப்படுகின்ற ஒன்றாக இருப்பதை பார்க்கிறோம். அதனால அன்புங்கிறது, இதயம்ங்கிறது ஒரு முழு மனிதனை அவனுடைய அன்பை குறிக்கும் ஒன்றாக இருக்கிறது. அதனால ஒருவனை காட்ட வேண்டும் என்றால் அவர் இதயத்தை காட்டினால் போதும். ஒருவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் இதயத்தை புரிந்து கொண்டால் போதும். அதனால தான் சொல்லுவோம், அன்பே இல்லாதவங்களை பார்த்து என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? இதயமே இல்லையாடா உனக்கு, சொல்லுவோமா இல்லையா? இதயமே கிடையாதா உனக்கு? அப்போ இரக்கம், அன்பு, இதுக்கெல்லாம் ஒரு அடையாளமாக இருப்பது தான் இந்த இதயம். விவிலியத்திலையும் கடவுள் இந்த இதயத்தை ஒரு உருவகமாக தன்னை குறிப்பதற்கு பதிலாக தனது இதயத்தை உருவகமாக குறிப்பதை விவிலியத்திலே பார்க்கிறோம். இணைச்சட்ட நூல் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். கடவுள் என்ன சொல்லுகிறார்? கட்டளை கொடுக்கிறார் இஸ்ராயல் மக்கள். என்ன கட்டளை? உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய். ஏன் முழு இதயத்தோடும் சொல்றார்? ஏன்னா அதுதான் முழு மனிதனை குறிக்கிறது. அதாவது நீ முழுமையாக என்னை அன்பு செய்ய வேண்டும் சொல்லும் பொழுது முழு இதயம் அப்படின்னு சொல்றார். கடவுளே சாலமோன் மன்னன் எருசலேம் தேவாலயத்தை கட்டுப்பிடித்தவுடன் அரசராகமம் முதல் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். நான் உங்களோடு இருப்பேன், இந்த கோயில்ல நான் உங்களோடு இருப்பேன் ஆண்டவர் சொல்லி இருக்கலாம். ஆனா சாலமோன் மன்னன்ட்ட அந்த கோயிலை அபிஷேகம் செய்யும் போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என் இதயமும் என் கண்களும் என்னாலும் இங்கு இருக்கும். நான் இங்கு இருப்பேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். என்ன சொல்றாரு? என் இதயமும் என் கண்களும் என்னாலும் இங்கு இருக்கும் அப்படின்னு சொல்றார். அப்போ இதயம் என்பது கடவுளுடைய அன்பை, கடவுளையே குறிப்பதாக இருக்கிறது. அதனால தான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திலக்ஸித் நோஸ் என்ற ஒரு அன்பு கூறுகிறேன் என்ற ஒரு அருமையான மடல் இந்த திருஹிருதய பக்தியை பற்றி எழுதியிருக்கிறார்கள். அதிலே அவர் சொல்லுவது, இந்த இதயம் என்பது இயேசுனுடைய அன்பை காட்டுகிறது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி புனித ஜெத்ரூத் என்ற ஒரு புனிதை இந்த ஆண்டவருடைய இதய பக்தியிலே ஒரு திளைத்தவர்கள், இந்த இதய பக்தியை அனுபவித்தவர்கள், அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றிலே, நான் அந்த காட்சியிலே ஆண்டவருடைய இதயத்தில் சாய்ந்து அவருடைய இதய துடிப்பை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இதயம் என்பது இறைவனுடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. இயேசு தனது இதயத்தை காட்சியாக கொடுத்தார் என்றால், தன்னையே அவர் காட்சியாக, தனது அன்பையே வெளிப்படுத்தும் ஒன்றாகத்தான் அங்கு கொடுக்கின்றார். அதைத்தான் சொன்னேன், அன்றைய சூழல், இறைவன் சிலரை மட்டுமே அன்பு செய்கிறார், இறைவன் அன்பை எல்லோரும் பெற முடியாது என்ற அந்த காலகட்டத்தில் இயேசு தனது இதயத்தை காட்டி, இதோ எனது இதயம், இதோ எனது அன்பு எல்லோருக்குமானது என்பதை, அந்த காட்சியை, அந்த இதயம் என்கின்ற அந்த ஒன்றை காட்டுவதன் மூலமாகவே வெளிப்படுத்துவதாக பார்க்கிறோம். சரி, அவ்வாறு காட்டி
ஒரு செய்தியை வெளிப்படுத்துகிறார். என்ன செய்தி? முதலாக நான் சொன்னது போல இதயத்தை காட்டுவதன் மூலமாக அவர் விடுக்கின்ற செய்தி, உன்னை நான் நிபந்தனையற்ற விதமாக அன்பு செய்கிறேன். இந்த மனுக்குலத்தின் மீது, எல்லா மக்கள் மீதும், ஒரு சிலர் மீது மட்டுமல்ல, எல்லா மக்கள் மீதும் நான் கொண்டிருக்கின்ற அன்பு எல்லையற்றது, நிபந்தனையற்றது என்று வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். எனவேதான் மக்ரித்தம்மாளுக்கு சொல்லும் பொழுது இயேசு அந்த காட்சியிலே சொல்லுவார், என் இதயம் அன்பினால் பற்றி எரிகிறது, அது எல்லா மக்களுக்கும் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதை சொல்வதை பார்க்கிறோம். எல்லா மக்களுக்கும் அது வெளிப்படுத்தப்பட வேண்டும். ஒரு சிலருக்கு மட்டுமல்ல, உனக்கு மட்டுமல்ல, பாவிகளுக்கும், நீதியற்றவர்களுக்கும், அநீதி செய்பவர்களுக்கும், அக்கிரமங்கள் புரிபவர்களுக்கும் எனது அன்பு உண்டு. அது எல்லா மக்களுக்கும் வெளிப்படுத்தப்பட வேண்டும். உனக்கு நான் வெளிப்படுத்துகின்ற விலை மதிப்பற்ற சொத்தை மக்கள் எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த காலகட்டத்தை இப்போது செய்தியோடு இணைத்து பாருங்கள். மக்கள் கடவுளுடைய அன்பு தங்கள் மீது இருக்கிறதா என்று புரியாத ஒரு சூழலிலே இயேசு இருக்கிறது. எல்லோரையும் நான் அன்பு செய்கிறேன் என்று இந்த காட்சியின் மூலமாக, அந்த செய்தியின் மூலமாக வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் இயேசு இந்த இதயத்தை முட்கள் சூழ்ந்த இரத்தம் சிந்துகின்ற ஒரு இதயமாக காட்டுகிறார் என்றால், எரிந்து கொண்டிருக்கிற இதயமாக காட்டுகிறார் என்றால், இதோ என் அன்பு பற்றி எரிகிறது, எல்லோர் மீதும் என்னுடைய அன்பு பற்றி எரிகிறது, அதை வெளிப்படுத்துவதற்காக நெருப்பு. அதே வேளையிலே முட்கள் ஏன் அங்கு இருக்க வேண்டும்? ஏன் அங்கு இந்த முட்கள் குத்துவதனால் ரத்தம் சிந்த வேண்டும்? அந்த காதலர்களுடைய அன்பு, அந்த கதை தான். இங்கு இயேசுவினுடைய இதயம், அன்பு செய்கின்ற இயேசுவினுடைய இதயம் மக்கள் பதிலன்பு செய்யாத காரணத்தினால், அந்த இயேசுவினுடைய அன்பை மக்கள் புறக்கணிக்கின்ற காரணத்தினால் அந்த இதயமானது இரத்தம் சிந்துகிறது, குத்தப்பட்டிருக்கிறது. அன்று இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போது படைவீரன் ஒருவன் ஈட்டியால் இயேசுவின் இதயத்தை குத்தி திறந்தது போல, இன்று இயேசுவினுடைய இதயம் மக்களுடைய இந்த அன்பு புறக்கணிப்பால், மக்கள் செய்கின்ற பாவங்களால், கடவுளுடைய அன்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல், பதிலன்பு செலுத்தாமல் அவரது அன்பை புறக்கணித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால் அந்த இதயமானது எவ்வளவு குத்தப்பட்டதாக, முட்களை கொண்டு அந்த இதயத்தை குத்துவது போன்ற ஒரு உணர்வு இருப்பதாக அங்கே அவர் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். ஆக அன்பு, கடவுளுடைய இந்த எல்லையற்ற நிபந்தனையற்ற அன்பு மனிதருடைய அலட்சியத்தால், மனிதருடைய பாவங்களால் குத்தப்பட்டு அந்த இதயத்திலிருந்து இரத்தம் வழிந்தோடி கொண்டிருக்கிறது. அடுத்து இன்னொரு செய்தியும் கொடுக்கிறார். சரி, அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? கடவுள் அன்பு செய்கிறார், மனிதர்கள் அந்த அன்பை புறக்கணிக்கிறார்கள். அதோடு நின்று விடவில்லை அந்த காட்சியினுடைய செய்தி. மக்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கு இயேசு சொல்லுகின்ற செய்தி, எனது அன்பை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். எனது அன்பை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அந்த தப்பறை கொள்கைகள் எல்லாம் கடவுள் உங்களை எல்லாம் அன்பு செய்யவில்லை என்று சொல்லித் தருகிறது. ஆனால் நீங்கள், நான் சொல்லுகிறேன், உங்களை அன்பு செய்கிறேன், அந்த அன்பை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். எப்படி அனுபவிக்க வேண்டும்? அதற்காக இயேசு தனது காட்சியிலே சில வழிமுறைகளை சொல்வதை பார்க்கிறோம். சில பக்தி முயற்சிகளை அவர்களுக்கு சொல்லித் தருகின்றார். இரண்டாவதாக, இந்த அன்பை, இந்த அன்புக்கு நாம் பதிலன்பு செலுத்த வேண்டும். இந்த அன்பை அனுபவிக்க வேண்டும். அதே வேளையிலே இந்த அன்புக்கு பதில் அளிப்பு, நம்முடைய பதிலன்பு அங்கு செலுத்த வேண்டும். கடவுள் நம்மை அன்பு செய்வது போல நாமும் அவரை அன்பு செய்ய வேண்டும். அதற்கான வழிமுறைகளையும் சொல்லித் தருகிறார். நற்கருணை அருந்துவதன் மூலமாக, நற்கருணை ஆராதனையின் மூலமாக, பாவங்களுக்கு பரிகாரம் செய்வதன் மூலமாக நாம் இந்த அன்பைக்கு, கடவுளுடைய இந்த மாபெரும் அன்புக்கு பதில் அன்பு செலுத்த வேண்டும் என்றும் இந்த காட்சியின் மூலம் கற்றுக் கொடுக்கிறார். அதோடு நின்று விடவில்லை. நான்காவதாக, இந்த அன்பை நீங்கள் மற்றவர்களும் அறிய செய்ய வேண்டும். இந்த காட்சியை காணுகின்ற நீங்கள், இந்த காட்சியினுடைய பொருளை உணர்ந்து கொள்ளுகின்ற நீங்கள், மற்றவர்களும்
என்னை பற்றி அறியாதவர்களும் எனது அன்பை பற்றி புரிந்து கொள்ளாதவர்களும் கடவுள் என்னை அன்பு செய்கிறாரா என்று சந்தேகிக்கின்றவர்களும் இந்த கடவுளுடைய அன்பை அறிய செய்ய வேண்டும். எவ்வாறு? உங்களுடைய அன்பு செயல்கள் மூலமாக என்று அந்த ஒரு செய்தியை கொடுக்கிறார். ஐந்தாவதாக, உங்களுடைய இதயங்களை எனக்கு தாருங்கள். உங்களுடைய இதயங்கள் என்னுடைய இதயம் போல அன்பினால் பற்றி எறிகின்ற இதயங்களாக மாற வேண்டும் என்ற ஒரு செய்தியும் அந்த காலகட்டத்திலே, அந்த கால சூழலிலே, அந்த கால சூழலுக்கு ஒரு மாற்றாக இயேசு தனது காட்சியின் மூலமாக மரிய மார்க்ரேத்துக்கு விளக்குவதை பார்க்கின்றோம். எனவே இதுதான் அந்த காலகட்டத்தினுடைய ஒரு செய்தி. இது இப்போதும் அதே இயேசு நம்மை பார்த்து கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா, என் அன்பை புரிந்து கொண்டாயா? சரி, அந்த கால சூழல் அப்படி இருந்தது. கடவுளுடைய அன்பு புரியப்படாத ஒரு சூழ்நிலை, கடவுளுடைய அன்பு புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்போதுதான் இந்த காட்சி வழங்கப்படுகிறது. சரி, இந்த கால சூழலுக்கு இது எப்படி பொருந்தும்? இந்த கால சூழல் எப்படி இருக்கிறது? திருத்தந்தை தன்னுடைய அந்த திலெக்சித் நோஸ் என்ற அந்த மடலிலே சொல்லுவார், அன்று நிலவிய அந்த ஜான்சனிசம் என்ற அந்த தப்பறை கொள்கையை விட மோசமான ஒரு நிலையில்தான் இன்றைய உலகம் இருக்கிறது, இன்றைய சூழல் இருக்கிறது. நியூ ஜான்சனிசம் என்று, புதிய ஜான்சனிசம் என்று அதை அவர் அழைக்கிறார். இன்றைய நிலை எப்படி இருக்கிறது? இன்றைய உலகத்தை பார்த்தோம் என்றால் கடவுள் தேவையில்லை என்றுதான் பல நாடுகளிலே பல மக்கள் நினைக்கிறார்கள். கடவுள் தேவையில்லை. ஏன் கடவுள் நமக்கு தேவை? நமக்கு எல்லாம் இருக்கிறது. கடவுள் நமக்கு எதுக்கு தேவைப்படுகிறார்? மீட்பும் தேவையில்லை. நாங்கள் ஏற்கனவே மீட்கப்பட்டவர்கள். என்ன, நாங்கள் அழிஞ்சு போனாதானே மீட்பு தேவை? நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம். எங்களுக்கு மீட்பு தேவையில்லை, கடவுள் தேவையில்லை. இந்த உலகம் போதும். செக்குலரைசேஷன் என்று சொல்லுவார்கள். இந்த உலகம் போதும், கடவுள் எங்களுக்கு தேவையில்லை, கடவுளுடைய அன்பும் எங்களுக்கு தேவையில்லை, அவருடைய அன்பை பற்றி நாங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும் என்றுதான் இன்றைய உலகம் மிகவும் மோசமான ஒரு நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. அழிவை தேடி சென்று கொண்டிருக்கிறது. முன்பை விட அதிகமாக கடவுள் புறக்கணிக்கப்படுகின்ற, கடவுள் தேடப்படாத ஒரு நிலையில்தான் இன்றைய உலகமானது இருப்பதை பார்க்கிறோம். சில சமயங்கள்ல பார்த்தா பயமாக இருக்குது. இப்பெல்லாம் சொல்றாங்கல்ல, இசட் ஜெனரேஷன், ஜி ஜெனரேஷன், கடவுளை பற்றி தேவையில்லை, எல்லாமே ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதில் கிடைக்கும். ஏன் மனிதனுடைய மூளை கூட தேவையில்லை, இப்பெல்லாம் எல்லாமே கம்ப்யூட்டர்ல, நெட்ல எல்லாமே கிடைக்குது. ஏன் கடவுள்? இன்றைக்கு கடவுள் கூகுள் தான் கடவுளாக இருக்கிறார். அந்த ஏஐ என்கின்ற அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, இதுதான் இன்று பலருக்கு கடவுளாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த இயேசுவினுடைய காட்சி நிச்சயமாக நமக்கு அதிக பொருள் உள்ளதாக இருக்கிறது என்று திருத்தந்தை சொல்லுகிறார். அதைத்தான் நாமும் உணர்கிறோம். அதை இப்பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இந்த உலகம் கடவுள் தேவையில்லை, கடவுள் அன்பு எனக்கு தேவையில்லை என்று நினைக்கின்ற இந்த சூழலிலே இந்த இயேசுவின் இதய காட்சி நமக்கு கடவுள் தேவை. கடவுள் உன்னை இன்னும் அன்பு செய்கிறார். கடவுள் உன் மீது இன்னும் கோபம் கொள்ளவில்லை. நீ கடவுளை வெறுத்து தள்ளினாலும், கடவுள் வேண்டாம் என்று நீ சொன்னாலும், கடவுள் உன்னை அன்பு செய்கிறார். அறிஞர் ஒருவர் சொல்லுவார், தாகூர் என்று நினைக்கிறேன், ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போதெல்லாம் அந்த குழந்தை தருகின்ற செய்தி, கடவுள் இன்னும் இந்த உலகின் மீது வெறுப்படையவில்லை, கோபப்படவில்லை, கடவுள் இன்னும் இந்த உலகை அன்பு செய்து கொண்டுதான் இருக்கிறார். அதைத்தான் இந்த இயேசுவின் இதய காட்சியும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இதோ உங்கள் மீது கொண்ட அன்பினால் இன்னும் நான் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறேன். எனவேதான் எரேமியா புத்தகம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே கடவுள் சொல்லுவார், உனக்கு நான் முடிவில்லா அன்பு காட்டியுள்ளேன், எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன். முடிவில்லா அன்பு, பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா புத்தகம் 49ஆம் அதிகாரம் 15 முதல் 16 வரையுள்ள வசனங்களில் பார்க்கிறோம். பால் குடிக்கும் தன் வகவை தாய் மறப்பாளோ? இவர்கள் மறந்திடினும் கருத்தாங்கியவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திடனும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன், என்னுடைய உள்ளங்கைகளில் உன்னை பொறித்து வைத்திருக்கிறேன். ஏசாயா புத்தகம் 43ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இறைவன் சொன்னார், என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன்,
நான் உண்மையில் அன்பு கூறுகிறேன். என்னுடைய பார்வையில் வெளியேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன், நான் உண்மையில் அன்பு கூறுகிறேன். அன்று இறைவன் சொன்ன அந்த வார்த்தைகள் இன்றும் சொல்லப்படுகிறது. அவருடைய இதயத்தை காட்டுவதன் மூலமாக நான் உன்னை இன்னும் அன்பு செய்கிறேன், என்னுடைய இதயத்திலே நீ இருக்கிறாய், உண்மையில் கொண்ட அன்பினால் என் இதயம் இன்னும் பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது. ஏசாயா புத்தகம் 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இறைவன் சொல்லுவார், மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம் பெயரினும் உன்மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது. எல்லாம் சாய்ந்து போனாலும் உன்மீது நான் கொண்டிருக்கிற பேரன்பு நிலை சாயாது, என் சமாதான உடன்படிக்கையோ அசைவுறாது என்கிறார் உனக்கு இரக்கம் காட்டும் ஆண்டவர் என்று அங்கே சொல்லப்படுகிறது. என்னுடைய அன்பு ஒருபோதும் அணைந்து போகாது, அது எப்போதும் பற்றி எரிந்து கொண்டேதான் இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு என்னை புறக்கணிக்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு என் அந்த அன்பு எரிந்து கொண்டுதான் இருக்கும் என்பதை இந்த இதய காட்சியின் மூலமாக இன்றைய காலச்சூழலுக்கு இறைவன் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். இரண்டாவதாக, இந்த காலகட்டத்திலே ஒரு விதமான பயங்கரமான ஒரு புறக்கணிப்பை பார்க்கிறோம். கடவுளுடைய அன்பு புறக்கணிக்கப்படுகிறது தொடர்கதையாக. ஒரு முறை ஒருவன் ஒரு புதிய கார் ஒன்று வாங்கினான். அதை ஒவ்வொரு நாளும் தொடச்சி வைப்பான். ரொம்ப புதுசாக அந்த காரை வச்சிருந்தான். ஒரு நாள் அவன் பார்க்கிறான், அந்த கார் கதவிலே அவனுடைய ஒரே மகன் ஒரு ஆணியால் கிறுக்கி கொண்டிருந்தான், ஏதோ கிறுக்கி கொண்டிருந்தான். கோபம் வந்தது அந்த தந்தைக்கு. இத்தனை லட்சம் கொடுத்து இந்த காரை வாங்கி இருக்கிறேன், இப்படி இந்த பையன் கிறுக்கி அதை அசிங்கப்படுத்துறானே அப்படின்னு ஓடி வந்து ஒரு பெரிய கட்டை எடுத்து அந்த கிறுக்கி கொண்டிருந்த எழுதி கொண்டிருந்த அவன் கையில டமால் அடிக்கிறான். கை முடிந்து விட்டது அவனுக்கு. ஐயோ என்று அழுகிறான். அதுக்கு பிறகுதான் அவன் எழுதினதை பார்க்கிறான். அந்த சிறுவன் அந்த கதவுல ஆணியை வச்சு என்ன எழுதியிருந்தான்னா, டேட் ஐ லவ் யூ, டேட் ஐ லவ் யூ அப்படின்ட்டு அவன் எழுதி வைத்திருந்தான். தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினான். ஆனால் இந்த தகப்பனோ அந்த கார் மீது கொண்டுள்ள ஆசையினால், இந்த உலக பற்றினால், அந்த நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று எழுதிய அந்த கரங்களையே, தன்னுடைய மகனுடைய கரங்களையே முறித்து போடுகிறான். இதுதான் நமக்கும் கடவுளுக்கும் இடையே நடப்பது. கடவுள் நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று எவ்வளவோ முயற்சிகளை எடுக்கிறார். ஆனால் அவருடைய அந்த முயற்சிக்கு நாம் முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டே இருக்கிறோம். எனவேதான் அந்த காட்சியிலே, இயேசுவின் திருஹிருதய காட்சியை கொடுக்கின்ற போது அந்த மார்கரித்தம்மாளுக்கு இயேசு சொன்ன வார்த்தைகள் இவை: மனிதரிடமிருந்து நன்றி கெட்ட தனத்தையும் பாராமுகத்தையுமே நான் பதிலாக பெறுகிறேன். மனிதர்களிடம் அன்பை அல்ல, நன்றி கெட்ட தனத்தையும் பாராமுகத்தையுமே நான் பதிலாக பெறுகிறேன் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்லுவார், அது அன்று நான் பட்ட பாடுகளை விட வேதனை மிகுந்ததாக இருக்கிறது. அன்று நான் பட்ட பாடுகள் கூட அவ்வளவு வேதனை உள்ளதாக இல்லை. ஆனால் இந்த மனிதர்கள் என்னுடைய அன்பை தங்களுடைய நன்றி கெட்ட தனத்தாலும் பாராமுகத்தாலும் புறக்கணிக்கிற பொழுது எனக்கு அந்த வேதனையை தான் தாங்க முடியவில்லை என்று ஏறக்குறைய ஒரு புலம்புவதாக நாம் அந்த காட்சியிலே பார்க்கிறோம். இன்றும் இறைவன் புலம்பிக் கொண்டுதான் இருப்பார் இந்த காலகட்ட சூழ்நிலையை பார்க்கிற பொழுது. அன்று இஸ்ராயல் மக்களை பார்த்து அப்படித்தான் புலம்பினார். ஓசே புத்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ராயேல் குழந்தையாய் இருந்த போதே அவன் மேல் அன்பு கூர்ந்தேன், எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன். எவ்வளவுக்கு நான் வருந்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாய் அவர்கள் விலகி போனார்கள். பிடிவாதமாய் விலகி போனார்கள். எவ்வளவுக்கு அவ்வளவு அவர்களை அன்பு செய்தேனோ, அரவணைத்தேனோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அவர்கள் என்னை விட்டு பிடிவாதமாய் விலகி போனார்கள். தொடர்ந்து சொல்லுவார், ஆனால் எப்ராயிமுக்கு நடைபயிற்று வைத்தது நானே, அவர்களை கையில் ஏந்தியதும் நானே, ஆயினும் அவர்களை குணமாக்கியதும் நானே என்பதை அவர்கள் உணராமல் போனார்கள். தங்களுடைய அன்பை உணராத ஒரு நிலை, புறக்கணிக்கின்ற ஒரு நன்றி கெட்ட தனம், இதுதான் இன்றும் நடக்கிறது. அன்று இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையிலே நடந்தது. அன்று 17ஆம் நூற்றாண்டிலே பக்ரீத் மரியம்மாள் வாழ்ந்த காலத்திலே நடந்தது. அதுதான் இன்றும் நடந்து கொண்டு இருக்கிறது. எரேமியா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இறைவன் புலம்புகிறார், என் மக்கள் 2 தீச்செயல்கள் செய்தார்கள். என்னதெல்லாம் அது?
முதலாவதாக பொங்கி வழியும் நீரூற்றாகிய என்னை புறக்கணித்தார்கள். பொங்கி வழியும் நீரூற்றாகிய என்னை புறக்கணித்தார்கள். இரண்டாவதாக தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை தங்களுக்கென்று குடைந்து கொண்டார்கள். 2 தீச்செயல்கள். கடவுளை புறக்கணித்தது முதலாவது, அவருக்கு பதிலாக மற்றவைகளை தேர்ந்து கொண்டது இரண்டாவது. ஆக கடவுள் எவ்வளவு மனம் வெதும்பி இவ்வாறு சொல்லி இருக்க வேண்டும். ஓசே புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே கடவுள் சொல்லுவார், உங்களுடைய அன்பு காலை நேர மேகம் போலும் கதிரவனை கண்ட பனி போலவும் மறைந்து போகின்றதே. இப்பெல்லாம் காலையில நிறைய மிஸ்ட் பனி இருக்கிறத பார்ப்பீங்க. எவ்வளவு நேரம் இருக்கும்? கொஞ்ச நேரத்துல எல்லாம் மறைஞ்சு ஓடிடும். அது மாதிரிதான் நம்முடைய அன்பும் இருப்பதாக கடவுள் புலம்புவதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அது நமக்கெல்லாம் தெரியும், நம்முடைய அன்பு புறக்கணிக்கப்படுகிற பொழுது அது எவ்வளவு வலி வேதனையை கொடுக்கும். பலர் அந்த வேதனையை அனுபவித்திருப்பீர்கள். பெற்றோர் என்ற முறையிலே உங்கள் பிள்ளைகள் உங்களை புறக்கணிக்கிற பொழுது, தம்பதியர் என்ற முறையிலே கணவன் மனைவியோ அல்லது மனைவி கணவனையோ புறக்கணிக்கின்ற பொழுது, நண்பர்கள் என்ற முறையில ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து அல்லது புறக்கணிக்கின்ற பொழுது, காதலர்கள் என்ற முறையில மற்றவர்களுடைய உங்களுடைய அன்பு புறக்கணிக்கப்படுகிற பொழுது எவ்வளவு வலி எவ்வளவு வேதனை உங்கள் உள்ளத்திலே இருந்திருக்கும். இறைவனுக்கும் அந்த வலி அந்த வேதனை இருந்ததை வெளிப்படையாகவே இறைவன் அதை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். எரேமியா புத்தகம் 4ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களில் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ராயேல் மக்களை பார்த்து, உன் நடத்தையும் உன் செயல்களும் இவற்றை உண்மையில் வருவித்தன என்று சொல்லிவிட்டு, அது என் இதயத்தையே நொறுக்கிவிட்டது. கடவுளுடைய இதயத்தையே நொறுக்கிவிட்டதாக சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, ஒரு சாதாரண ஒரு தாய் எவ்வாறு தன் அன்பு தன் பிள்ளைகள் வெறுக்கிற பொழுது புலம்பி அழுவார்களோ, வேதனையோடு அந்த அழுவார்களோ, அதே போல இறைவன் அழுகிறார். என்ன சொல்லுகிறார்? அது என் இதயத்தை நொறுக்கிவிட்டது, என் அடி வயிறு கலங்குகிறது, என் அடி வயிறு கலங்குகிறது, நான் வேதனையால் துடிக்கிறேன், என் இதயம் துயரத்தால் பதைக்கிறது, நான் வாழாவிருக்க முடியுமா என்று கேட்கிறார். என் இதயம் பதைக்கிறது என்று சொல்லுகிறார். நான் வேதனையால் துடிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு கடவுளுடைய அன்பு புறக்கணிக்கப்படுகிற பொழுது கடவுள் வேதனை அடைகிறார். அது எதற்காக? அந்த வேதனையும் எதற்காக என்றால், தன்னுடைய அன்பை புறக்கணிக்கிறானே என்பதால் மட்டுமல்ல, அது அவ்வாறு புறக்கணிப்பவனையும் பாதிக்கிறது என்பதுதான் அவருடைய வேதனை. எனது அன்பை புறக்கணிப்பதால் நீ அழிந்து போய்கொண்டு இருக்கிறாயே, அதுதான் கடவுளுடைய வேதனை. ஒரு தாய் இருந்தாள், அவருக்கு ஒரு மகன் குடிகாரன். எப்போதும் குடித்து விட்டு வந்து அந்த தாயை அடிப்பான். அப்போது அந்த தாய் ஓ என்று வேதனை தாங்காமல் கதறி அழுவாள். இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த குடிகாரன் வந்து அந்த தாயை அடிக்கும் போதெல்லாம் அந்த தாய் அழவே இல்லை, அழாமல் இருக்கிறாள். அப்போது அந்த பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் கேட்குறாங்க, ஏம்மா முந்தி உன் மகன் அடின்னு அடிப்பான், சத்தம் போட்டு அழுவ, ஆனால் இப்பவும் உன்னைய பிடிச்சு போட்டு வந்து அடிக்கிறான், ஆனால் அழவே மாட்டேங்கிறியே, ஏன்? அப்போ இல்லை ஏன் அது எவ்வளோ அடித்தாலும் அந்த முன்னால் மாற்றி சொல்லிட்டேன், முந்தைய எவ்வளவு அடித்தாலும் அந்த தாய் அழவே மாட்டான், தாங்கிக் கொள்வான். எந்த ஒரு யார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணவும் மாட்டா, அடி வலி பயங்கரமாக இருக்கும், இருந்தாலும் அழமாட்டாள், தாங்கிக் கொள்வாள். ஆனால் இறுதி கொஞ்ச காலம் சென்ற பிறகு அந்த தாய் அந்த குடிகாரன் அடிக்கிற பொழுது அழ ஆரம்பித்தாள், ஓன்று அழ ஆரம்பித்தாள். பக்கத்து வீட்டுக்காரருக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், எதுக்கு இந்த தாய் இவ்வளவு நாளும் அழலை, இவ்வளவு நாளும் அதே அடிதான் விழுந்து அழலை, இப்ப ஏன் அழுவுறா? அவர்கிட்ட கேட்டாங்க, ஏம்மா இப்போ அடி ரொம்ப பலமா விழுதா, ஏன் ஏன் இப்போ அழுவுற, முந்தி அழமாட்டா இப்ப ஏன் அழுவுற? அவ அந்த தாய் சொன்னா, அடி பலமா விழுந்ததுக்காக நான் அழலை, என் மகன் முந்தி அடிக்கும் போதெல்லாம் ரொம்ப வலிக்கும், இவ்வளவு பலசாலியா என் மகன் இருக்கானேன்னு நினைச்சேன், ஆனா இப்போ அவன் குடிச்சு அவனுடைய வலிமையெல்லாம் போயிடுச்சு, அவனுக்கு ரொம்ப வியாதிக்காரனாகி
இப்ப அவன் அடிக்கும் போதெல்லாம் எனக்கு வலியே இல்லை. இப்படி குடிச்சு குடிச்சு அவன் வலிமையெல்லாம் இழந்துட்டானே, அதை நினைச்சுதான் நான் அழுறேன். எனக்கு அடிச்சதுனால அவன் அழல, அடிச்சும் வலி இல்லையே, அந்த அளவுக்கு என்னுடைய மகன் இவ்வளவு மோசமா போயிட்டானே, அவருடைய உடல் இவ்வளவு சீர்கட்டு போயிட்டதே, அதை நினைத்துத்தான் நான் அழுகிறேன் என்று அந்த தாய் சொன்னாலாம். இறைவனும் அப்படித்தான். நாம் அவருடைய அன்பை புறக்கணிப்பதால் நம்மை நாமே அழித்து கொண்டிருக்கிறோம். அதை நினைத்துதான் இறைவன் அழுது கொண்டிருக்கிறார். எனவே இந்த இரண்டாவது செய்தி இந்த காலகட்டத்துக்கு நிச்சயமாக பொருந்தும். மூன்றாவது செய்தி, நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற மூன்றாவது செய்தி. என்ன செய்ய வேண்டும்? அவருடைய அன்பை நாம் மறந்துவிடக் கூடாது. சரி, அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? இயேசுவின் அன்பை மறக்க கூடாது. அதுக்கு மாறாக பதிலன்பு செய்வதன் மூலமாக இயேசுவின் அன்பை நாம் அனுபவிக்க வேண்டும். அந்த நம்முடைய பாவங்களால், நம்முடைய புறக்கணிப்பால், நம்முடைய நன்றிகட்ட தனத்தினால் காயப்பட்டு இருக்கின்ற இயேசுவின் இதயத்துக்கு நாம் வருந்திட வேண்டும், ஆறுதல் அளிக்க வேண்டும். பாவத்தால் தூரமாய் இருக்கின்ற நமது இதயத்தை அவரிடம் ஒப்பு கொடுக்க வேண்டும், அவரிடம் கொண்டு வர வேண்டும். அதற்கான சில வழிமுறைகளையும் இந்த காட்சியின் போது ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அது இந்த காலகட்டத்துக்கும் நிச்சயமாக பொருந்தும். முதலாவதாக சில பக்தி முயற்சிகளை செய்ய சொல்லுகிறார். என்ன பக்தி முயற்சி? வாக்களித்தமாக என்ன பக்தி முயற்சி செய்ய சொன்னாங்க? முதல்ல இயேசுவின் இருதய படம், அதை என்ன செய்ய வேண்டும்? வீடுகளில் நிறுவ வேண்டும். அந்த படத்தை அந்த வீடுகளில் நிறுவி குடும்பங்களை இயேசுவின் இதயத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த படத்துல என்ன இருக்குது பெருசா? அந்த படம் இருந்தாப்புல கடவுளுடைய அன்பை நம்ம உணர்ந்து கொள்ள முடியுமா? நிச்சயமா முடியும். நான் ஒருத்தன் அவனுடைய பர்ஸில் எப்பவும் அவனுடைய மனைவியுடைய போட்டோவை வச்சிருப்பானோ எப்போ. அப்போ ஒரு நண்பன் கேட்டான், ஏண்டா மனைவி மேல உனக்கு அவ்வளோ அன்பா? எப்போ பார்த்தாலும் அவருடைய போட்டோவை பர்ஸில் வச்சிருக்கியே, அவ்வளோ அன்பா அவன் மனைவி மேல? அவன் சொன்னான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்தா, ஏதாவது பயங்கர துன்பங்கள், சோதனை, பணம் இல்லாத ஒரு நில பிரச்சனை எல்லாம் வந்தா அந்த போட்டோவை பார்ப்பேன். ஏண்டா உன்னையே நான் இவ்வளவு நாளும் சமாளிச்சுட்டேன், இந்த பிரச்சனை என்னால சமாளிக்க முடியாதா? அது ஒரு தெம்பு எனக்கு கொடுக்கும், அதுக்காக தான் அந்த போட்டோவை வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னானா. இயேசுவினுடைய அந்த படம், இருதய படம் இருப்பது நமக்கு ஒரு தெம்பை கொடுக்கும். என்னை இவ்வளவு தூரம் அன்பு செய்கிறாரா? அவருடைய இதயத்தில் நான் இருக்கிறேன்னா? அவருடைய இதயம் இவ்வளவு அன்பு நிறைந்ததா என்று நம்மை சிந்திக்க தூண்டுகிறது. அந்த திறந்த இதயத்திடம் நமது குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிற பொழுது, ஆண்டவரே உமது இதயத்தில் எனக்கும் ஒரு இடம் உண்டு என்கின்ற ஒரு உணர்வு அங்கே வருகின்றது. உம்முடைய அன்பிலே எனக்கும் பங்கு உண்டு, உமது அன்பிலிருந்து நான் ஒதுங்கி நிற்பவன் அல்ல, எனக்கும் உன் இதயத்திலே இடம் உண்டு என்பதை நிரூபிப்பதற்காக அந்த படம் நிறுவப்பட வேண்டும் என்று இறைவன் விரும்பினார். இரண்டாவதாக அங்கு பக்தி முயற்சியாக ஆண்டவர் சொன்னது, நற்கருணை அருந்துங்கள். சிறப்பாக வெள்ளிக்கிழமைகளில், முதல் வெள்ளிக்கிழமைகளில் ஏன் நற்கருணை அருந்து சொல்லுகிறார்? நற்கருணையின் வழியாகத்தான் நாம் அவரோடு ஒன்றாக முடியும். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்திலே சொல்வார், என் உடலை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவன் என்னில் இணைந்திருக்கிறான், நானும் அவனில் இணைந்திருக்கிறேன். ஆக அந்த அன்பு செய்கின்ற இயேசுவின் இதயத்தோடு ஒன்றிணைவதற்கு நற்கருணையை விட சிறந்த வழி இருக்கவே முடியாது. ஏனெனில் நற்கருணையில் ஆண்டவர் தன் உடலையும் இரத்தத்தையும் தருகிறார். அவருடைய இதயத்திலிருந்து வழிந்தோடி அந்த இரத்தம் நம்முடைய இரத்தத்தோடு கலக்கிறது. அவருடைய அன்பிலே நாம் ஒன்றாகி விடுகிறோம், அவரோடு இணைந்து விடுகிறோம். நிலை வாழ்வு தருகின்ற உணவை உண்டு அவரோடு நாம் இணைகிறோம். இதுவும் அந்த காலத்து ஜான்சனிசத்துக்கு எதிரான ஒன்றாக இருக்கிறது. ஏனெனில் அந்த ஜான்சனிசம் கொள்கையை பின்பற்றியவர்கள் சொன்னார்கள், நல்லவர்கள், கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டும்தான் நற்கருணை அருந்த வேண்டும், மற்றவர்கள் அருந்தக்கூடாது. இது இறைவன் புனிதர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு விருந்து. ஆனால் இயேசு சொல்லுகிறார், அப்படி அல்ல, பாவிகளுக்கு இது ஒரு மருந்து. விருந்து மட்டுமல்ல, நற்கருணை ஒரு மருந்து. அதை நாம் உண்கின்ற பொழுது இறைவனோடு நாம் இணைகிறோம். ஒரு சிலருக்கு மட்டுமல்ல இந்த நற்கருணை, எல்லோரும் இந்த நற்கருணை தகுதியான உள்ளத்தோடு அருந்த வேண்டும். அது மட்டுமல்ல, இன்று
நம்முடைய திருச்சபையில எத்தனையோ பிரிவுகள், சாதியின் அடிப்படையில, மொழியின் அடிப்படையில சண்டைகள், சச்சரவுகள், பிரிவினைகள். இந்த பிரிவினைகளை எல்லாம் கடந்து நற்கருணை தான் நம்மை ஒன்றாக இணைக்கிறது. எல்லோரும் ஒரே உடலாக. இந்த கால சூழலுக்கு இது மிகவும் பொருந்தும். ஒரே அப்பத்திலே நாம் பங்கு பெறுகிறோம், ஒரே கிண்ணத்திலே பருகுகிறோம். ஆக இந்த கால சூழலுக்கு இயேசுவினுடைய அந்த இதய காட்சி, நற்கருணை அருந்துங்கள் என்ற அழைப்பு பொருளுள்ளதாக, மிகவும் பொருளுள்ளதாக இருக்கிறது. ஒரே சமயத்தில் நம்மை இறைவனோடும் ஒருவரோடும் இணைக்கின்ற ஒரு மாபெரும் பாலமாக இந்த நற்கருணை தான் இருக்கிறது. எனவேதான் பக்ரீத் அம்மாளுக்கு காட்சி கொடுத்த போது இயேசு சொன்னார், நற்கருணையில் மக்கள் என்னை அன்பு செய்ய வேண்டும் என்று நான் தாகமாயிருக்கிறேன். ஆனால் என் விருப்பத்தில் சிலருக்கு நேரம் இல்லை. இறைவனோடு இருப்பதற்கு நேரம் எங்கே இருக்கிறது? டிஜிட்டல் உலகத்திலே வாழ்கிறோம். ஒரு முறை ஒரு சிறுவனிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, அடுத்த பிறவியில் நீ எப்படி இருக்க விரும்புகிறாய்? அவன் சொன்னான், அடுத்த பிறவியில் நான் ஒரு செல்போனாக இருக்க விரும்புகிறேன். ஏன்? சின்ன குழந்தை செல்போனாக இருக்க விரும்புகிறேன்னு சொல்லு. ஏன்? அந்த குழந்தை சொன்ன பதில், அப்போதான் என் அப்பாவும் அம்மாவும் என்னைய கொஞ்சி அந்த செல்போனை கொஞ்சி விளையாடுவாங்க. அப்படிப்பட்ட சூழல் தான் இன்றும் இருக்கிறது. அவசர உலகத்தில் மனிதனுக்கு குடும்பத்தோடு இருக்கக்கூட நேரம் இல்லை, இறைவனோடு இருக்க எங்க நேரம் இருக்கிறது? உரையாட, உறவாட, இறைவன் பேசுவதை கேட்க, இறைவனோடு பேசுவதற்கு நேரம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது, இதய காட்சியின் வழியாக எதிர்பார்ப்பது, என்னோடு இணைந்திருங்கள். ஆராதனையின், நற்கருணை ஆராதனையின் வழியாக என்னோடு இருங்கள். அந்த சீடர்களை பார்த்து இயேசு கேட்டார், என்னோடு 1 மணி நேரம் விழித்திருக்க உங்களால் இயலாதா? எவ்வளவு வேதனையோடு கேட்டிருப்பார். அதே போன்றுதான் இன்றும் கேட்கிறார், என்னோடு விழித்திருக்க, என்னோடு நற்கருணையின் முன் அமர்ந்திருக்க உன்னால் முடியாதா? எனவேதான் ஆராதிக்க சொல்லுகிறார். அடுத்ததாக இயேசு செல்லுகின்ற இன்னொரு பக்தி முயற்சி பரிகாரம். நம்முடைய பாவங்களுக்காக மட்டுமல்ல, பிறருடைய பாவங்களுக்காகவும் நாம் பரிகாரம் செய்ய முடியும். ஏனென்றால் நம்முடைய பாவங்களுக்காக இயேசு பரிகாரம் செய்தார் என்றால், பிறருடைய பாவங்களுக்காக நாமும் பரிகாரம் செய்ய முடியும், செய்ய வேண்டும். எனவேதான் ஒருத்தல், நோன்பு, தவம் இவற்றின் வழியாக நாம் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் தேடுவதோடு பிறருடைய பாவங்களுக்கும் பரிகாரம் செய்ய வேண்டும். அதுதான் இயேசுவினுடைய இதயத்தை மகிழ்விப்பதாக இருக்கும். இயேசுவின் இதயத்தோடு நம்முடைய துன்பங்களையும் இணைக்கின்ற போது அது ஒரு பெரிய பரிகாரமாக, இயேசுவுக்கு ஆறுதல் அளிக்கின்ற ஒன்றாக இருக்கும். இப்படித்தான் நம்ம, அதனாலதான் நம்முடைய ஜெபங்கள்ல ஒண்ணு, நாங்கள் உமக்கு ஆறுதல் அளிப்போம் ஆண்டவரே. ஞாபகம் இருக்கா? வயசான இப்ப சொல்றாங்களான்னு தெரியல, நாங்கள் உமக்கு ஆறுதல் அளிப்போம் ஆண்டவர். நம்முடைய பரிகாரங்கள் மூலமாக ஆண்டவருக்கு நாம் ஆறுதல் அளிக்க முடியும். இப்படித்தான் ஒரு முறை நற்கருணை ஆராதனை நடக்கும்போது இந்த ஜெபத்தை ஒரு நிறைய பொம்பளைகள் சேர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கள் உமக்கு ஆறுதல் அளிப்போம் ஆண்டவர். அப்போ பார்த்து ஒரு குடியார ஒரு பெண்ணுடைய கணவன் வெளியே நின்றுட்டு இருக்கான். அவன் சாமியார் வரார் அந்த பக்கம். அவருடைய சாமியாரை பார்த்து அவன் சொன்னான், பாருங்க சாமி, இங்க ஆண்டவர் முன்னால் உட்காந்து நாங்கள் உமக்கு ஆறுதல் அளிப்போம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா வீட்டுல நான் கணவன் ஒருத்தர் இருக்கிறேன், எனக்கு காலையில காப்பி கூட தராம, எனக்கு ஆறுதல் அளிக்காம இங்க வந்துட்டு ஆண்டவரே நாங்கள் உமக்கு ஆறுதல் அளிக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னாலும், நம்முடைய பரிகார செயல்கள் மூலமாக நாம் ஆண்டவருக்கு ஆறுதல் அளிக்க முடியும். 4வதாக இறுதியாக ஆண்டவர் விடுக்கின்ற அழைப்பு, நீங்கள் மட்டும் அந்த அன்பை அனுபவித்தால் போதாது, அந்த அன்பை அறிய செய்ய வேண்டும், மற்றவர்கள் அறிய செய்ய வேண்டும், அந்த அன்பை பரப்ப வேண்டும். எப்படி அந்த தீயானது பரப்பப்படுகிறதோ அதுபோல என்னுடைய பற்றி எறிகின்ற அந்த இதய தீயானது, அந்த அன்பு தீயானது எல்லா இடமும் பற்றி எறிய வேண்டும். அதுக்கு நீங்கள் தான் பற்ற வைக்க வேண்டும். இதைத்தான் நம்முடைய திருத்தந்தை தன்னுடைய அந்த மடலிலே மறைத்தூது பணி என்று சொல்லுகிறார். நம் மிஷனரிஸாக நாம் மாற வேண்டும், மறைத்தூது பணியாளர்களாக இயேசுனுடைய அன்பை மற்றவர்களுக்கு அறிவிப்பவர்களாக மாற வேண்டும். ஏனென்றால் பொதுவாகவே நாம் ஒருவருடைய அன்பை அனுபவித்தோம் என்றால், எதையாவது நமக்கு பிடித்து போனதென்றால், அதை அன்பு செய்தோம் என்றால் நிச்சயமாக அதை பற்றி மற்றவர்களிடம் சொல்லுவோம். சில 2 சின்ன பிள்ளைகள், 3 சின்ன பிள்ளைகள் பேசிக்கிட்டாங்க. என்ன அவங்களுடைய பேச்சு என்னன்னா, யாருடைய அம்மா ரொம்ப நல்லவங்க,
அப்போ பேசும்போது ஒரு பையன் சொன்னான், எங்க அம்மா தான். என்னடா எங்க அம்மா 3 பேருமே அவங்க அன்பாவை ரொம்ப அன்பு செய்தவங்க. ஒருத்தன் சொல்றான், எங்க அம்மா தான் எல்லா அம்மாவோடய உயர்ந்தவங்க. ஏன்டா, எங்க அம்மாட்ட ஒரு தலைப்பு கொடுத்து அதை பற்றி அதுக்கு பிறகு ஒரு 10 நிமிஷம் கொடுத்து ஒரு டாக் கொடுக்க சொன்னா எங்க அம்மா அரை மணி நேரம் பேசுவாங்க. 10 நிமிஷத்துல தலைப்பை பற்றி தயாரித்து அரை மணி நேரம் பேசுவாங்க. இன்னொருத்தன் சொன்னா, இது என்ன பெருசு, எங்க அம்மா அதோட மேலானவங்க. ஏன் சொல்ற, உங்க அம்மாவுக்கு ஒரு தலைப்பு கொடுத்து 10 நிமிஷமும் கொடுக்கணும், அரை மணி நேரம் தான் பேசுவாங்க. எங்க அம்மாவுக்கு வெறும் தலைப்பை மட்டும் கொடுத்தா போதும், எங்க அம்மா 1 மணி நேரம் பேசுவாங்க. எங்க அம்மா தான் பெரியவங்க. 3வது சொன்ன கேட்டுட்டு தான் சொன்னா, இதெல்லாம் என்னடா, எங்க அம்மா தான் அதை விட பெரியவங்க. உங்க அம்மாவுக்கு தலைப்பு கொடுத்து 10 நிமிஷம் கொடுக்கணும், உங்க அம்மாவுக்கு தலைப்பை கொடுக்கணும், எங்க அம்மாவுக்கு தலைப்பு இல்லாமலே மணிக்கணக்கா பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் எது சொல்றாங்கன்னா, அவர்கள் அன்பு செய்பவர்களை, யாரை அதிகமாக அன்பு செய்கிறார்களோ அவர்களை பற்றி மற்றவர்களுக்கு அறிவிப்பதிலே அவர்கள் ஒரு மகிழ்ச்சி அடைவார்கள். இயேசுனுடைய அன்பும் அப்படிப்பட்ட ஒரு அன்பு. அவருடைய அன்பை அனுபவிப்பவர்கள் அதை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். இதுதான் பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்வார், நற்செய்தி அறிவிக்காவிட்டால் ஐயோ எனக்கு கேடு. எப்படி இந்த அன்பை நாம் அறிய செய்வது? நம்முடைய அன்பு செயல்களால். இயேசுவே சொல்வார் யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, உங்களுடைய அன்பு செயல்களின் வழியாக நீங்கள் என் சீடர்கள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஆக அவருடைய அன்பை அறிய செய்ய வேண்டும். இறுதியாக இயேசு அந்த காலகட்டத்திற்கு விடுத்த செய்தி, நமது இதயம் அவரது இதயம் போல மாற வேண்டும். இயேசு தனது இதயத்தை காட்டுகிறார் என்றால் அது ஒரு சாம்பிள். இந்த பார்த்துக்கலாம், இதான் மாடல். இந்த மாடல்ல உங்களுடைய இதயமும் இருக்க வேண்டும். எனவேதான் அவருடைய காட்சியிலே நம்முடைய இதயத்தை கேட்பதாக அவருடைய காட்சி இருக்கிறது. வின்சென்ட் தி பால் இதை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுவார், அவர் உன் இதயத்தை தான் கேட்கிறார். ஏன் இதயத்தை கேட்கிறார்? உங்களுடைய இதயத்தை, உங்களிடமிருந்து அந்த இதயத்தை எடுத்துவிட்டு தன்னுடைய இதயத்தை அங்கே பொருத்த விரும்புகிறார். இப்பெல்லாம் இதய மாற்று அறுவை சிகிச்சை எல்லாம் நடக்குது, நீங்க பார்த்திருப்பீங்க. எத்தனையோ உறுப்புகள் மாற்றி அமைக்கப்படுகிறது. அதே போல நம்முடைய இதயமும் ஒரு இதய மாற்று சிகிச்சை செய்யப்பட வேண்டும். எனவேதான் நீதிமொழிகள் புத்தகத்திலே 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே இறைவன் சொல்லுவார், உன் இதயத்தை எனக்கு கொடு. ஏனென்றால் நம்முடைய இதயம் மாற்றப்பட வேண்டும் என்றால், நம்முடைய இதயத்தை ஏன் கேட்கிறார் என்றால், நம்முடைய இதயத்திலிருந்து தான் எல்லா தீமைகளும் உருவாகின்றன. தொடக்க நூலில் பார்க்கிறோம், 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல கடவுள் உலகத்தை, தான் படைத்த உலகத்தை பார்க்கிறார், எல்லாம் நன்றாக இருந்தது என்று பாராட்டுகிறார். ஆனால் அதே கடவுள் தொடக்க நூல் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் மீண்டும் உலகை பார்க்கிறார். முதல்ல நன்றாக இருக்கிறது என்று பாராட்டிய அந்த கடவுள் இப்ப உலகத்தை பார்க்கும் போது என்ன சொல்லுகிறார்? இந்த உலகம் சீர்கட்டு போய்விட்டது. ஏன் சீர்கட்டு போயிட்டு? நல்லா இருந்த உலகம் எப்படி சீர்கட்டது? அதே தொடக்க நூல் 6ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வரையுள்ள வசனங்களே அதற்கான காரணத்தை பார்க்கிறோம். கடவுளே சொல்கிறார், மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்கள் இதய சிந்தனைகளெல்லாம் நாள் முழுவதும் தீமையே உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார். அவருடைய இதய சிந்தனைகள் தான் இந்த நல்ல அழகிய உலகத்தை தீயதாக மாற்றிவிட்டது. அப்படின்னா எல்லா தீமைகளுக்கும் எங்க இருந்து கிளம்புது? நம்முடைய இதயத்தில் இருந்து. நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் காரணம் நம்முடைய இதயம். எனவேதான் இயேசு சொல்லுவார், உங்களுடைய இதயத்திலிருந்தே, தீய எண்ணத்திலிருந்தே கொலை, விபச்சாரம், மோகம், களவு, பொய்ச்சான்று, பழிச்சொற்கள் இவையெல்லாம் உருவாகின்றன. எனவேதான் இந்த இதயம், தீமைகள் நிறைந்த உங்கள் இதயம் மாற்றப்பட வேண்டும். எனவேதான் யோவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இறைவன் சொல்லுவார், உங்கள் இதயத்தை கிழித்து கொண்டு என்னிடம் வாருங்கள். உங்கள் இதயத்தை தூக்கி போடுங்க, கிழித்து கொண்டு என்னிடம் வாருங்கள். எசேக்கியேல் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்வார், நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருளப் போகிறேன். உங்கள் உடலிலிருந்து சதையாலான கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை உங்களுக்கு பொருத்த போகிறேன். எப்போது இந்த இதய மாற்று அறுவை சிகிச்சை நடைபெறுகிறது? ஒவ்வொரு ஒப்புரவு அருட்சாதனத்திலும் இந்த இதய மாற்று அறுவை சிகிச்சை நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது.
எந்த அளவுக்கு நம்முடைய இதயமானது இயேசுவின் இதயமாக மாற வேண்டும்? பக்ரீத்தம்மாவுக்கு ஆண்டவர் சொல்லுவார், இயேசுவே நம்மில் வாழ்கிறார். பக்ரீத்தம்மாள் சொல்லுவார், அந்த காட்சிக்கு பிறகு பக்ரீத்தம்மாள் எழுதும் போது சொல்லுவார், இயேசுவே நம்மில் வாழ்கிறார், நமக்காக செயல்படுகிறார் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இயேசுவின் இதயம் நமது இதயமாக மாற வேண்டும். இயேசுவே என்னில் வாழ்கிறார், என்னிடம் இருப்பது இயேசுவினுடைய இதயம், அன்பு கூறுகின்ற இதயம். அந்த இதயமாக நம்முடைய இதயம் மாறும்போதுதான் நாம் உண்மையிலேயே இயேசுவை அன்பு செய்கிறோம் என்று பொருள். எனவேதான் லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அந்த எம்மாவுஸ் நோக்கி செல்லுகின்ற அந்த சீடர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட பொழுது அங்கு அவருடைய இதயத்திலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. பின்னால் அவர்கள் சொல்லுவார்கள், ஆண்டவர் நம்மோடு உரையாடும் போது நமது இதயம் பற்றி எரியவில்லையா? ஆண்டவருடைய வார்த்தைகளால் பற்றி எரிகின்ற இதயமாக நம்முடைய இதயம் மாற வேண்டும். அதே போலதான் லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே அன்னை மரியாளை பற்றி சொல்லுகிற பொழுது லூக்கா சொல்லுவார், மரியாள் இந்த நிகழ்வுகளை எல்லாம் தன் இதயத்தில் இருத்தி சிந்தித்தாள். ஆக நம்முடைய இதயம் இயேசுவின் இதயம் போல மாற வேண்டும் என்றால் இயேசுவின் வார்த்தைகளை நமது இதயத்தில் இருத்தி சிந்திக்கின்ற இதயமாக நம்முடைய இதயம் மாற வேண்டும். அதுதான் புதிய இதயம். நீதிபதிகள் நூல் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், சிம்சோன் டெலீலா இவர்கள் உங்களுக்கு தெரியும், காதலர்கள் இல்லையா? அந்த டெலீலா சிம்சோட்ட அவருடைய வலிமைக்கான ரகசியத்தை கேட்பான். சிம்சோன் சொல்லவே மாட்டான். கடைசியா டெலீலா சிம்சனை பார்த்து கேட்பான், மனம் திறந்து பேசாமல் நீர் என் மீது அன்பு செலுத்துவதாய் எப்படி நீர் கூறலாம்? இதாவது தமிழ்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, ஆனால் ஆங்கிலத்துல ரொம்ப அழகா என்ன சொல்லப்படுதுன்னா, how can you say I love you when your heart is not with me? உன்னுடைய இதயம் என்னுடைய இதயத்தோடு இல்லை என்றால் நீ என்னை அன்பு செய்கிறாய் எப்படி என்று நீ சொல்ல முடியும்? அருமையான ஒரு கேள்வி. ஆண்டவரும் நம்மை பார்த்து அதே கேள்வியை கேட்டால், நீ என்னை அன்பு செய்கிறாய் என்று சொல்லுகிறாய், உன்னுடைய இதயம் என்னுடைய இதயத்திற்குள், என்னுடைய இதயம் உன்னுடைய இதயத்திற்குள் இல்லாமல் நீ எப்படி என்னை அன்பு செய்கிறாய் என்று நீ சொல்ல முடியும்? நிச்சயமாக சொல்ல முடியாது. ஆக நம்முடைய இதயம் இயேசுவின் இதயம் போல மாறினால் அன்றி நாம் இயேசுவை அன்பு செய்கிறோம் என்று சொல்ல முடியாது. எனவேதான் இயேசு இந்த பரிசேயர்களை தாக்குகிற பொழுதெல்லாம் சொல்லுவார், நீங்கள் உதட்டால் தான் என்னை புகழ்கிறீர்கள், உங்கள் இதயமோ வெகு தொலைவில் இருக்கிறது. உங்கள் இதயம் வெகு தொலைவில் இருக்கிறது. நம்முடைய இதயம் வெகு தொலைவில் இருக்கிறதா அல்லது நமது இதயத்திலே இயேசு இருக்கிறாரா? நம்முடைய இதயம் இயேசுவின் இதயம் போல மாறவில்லை என்றால், இயேசுவின் இதயத்தை போல அன்பு செய்கின்ற, தியாகங்கள் செய்கின்ற ஒரு இதயமாக மாறவில்லை என்றால் இந்த பக்தி முயற்சிகள் எல்லாம் வீண். இந்த காலகட்டத்துக்கு இறைவன் தருகின்ற செய்தி இதுதான், உங்களுடைய இதயங்கள் என்னுடைய இதயத்தை போல மாற வேண்டும். அதனால தான் நம்முடைய ஜெபத்தில் சொல்றோம், என்ன ஜெபம் சொல்றோம்? உங்களுடைய இதயம் போல் எங்கள் இதயமும் மாற வேண்டும், மாற்றும் என்று ஜெபிக்கிறோம். ஆக இந்த பக்தி முயற்சிகள் எல்லாம் ஒரு பயன் கொடுக்க வேண்டும் என்றால் இந்த எண்ட் ரிசல்ட் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். இயேசுவின் இதயம் போல நம்முடைய இதயங்கள் மாற வேண்டும். ஒரு அறுவை மாற்று சிகிச்சை அங்கே நடைபெற வேண்டும். இயேசுவின் இதயம் போல நம்முடைய இதயம் அன்பினால் பற்றி எறிய வேண்டும். அங்கு குத்தி திறக்கப்பட்ட இயேசுவின் இதயம் போல எல்லோரையும் அரவணைக்கின்ற ஒரு இதயமாக நம்முடைய இதயங்கள் மாற வேண்டும். இயேசுவை அன்பு செய்கின்ற, இயேசுவின் அன்பினால் பற்றி எறிகின்ற, அந்த அன்பை பிறருக்கு அறிவிக்கின்ற இதயங்களாக நம்முடைய இதயங்கள் மாற வேண்டும். அதுதான் இந்த காலகட்டத்திலே இந்த காட்சியின் வழியாக இறைவன் நமக்கு தருகின்ற அருமையான ஒரு செய்தி. எனவே அன்றைய காலகட்டத்திலே அங்கு வர்க்கரித்தம்மாளுக்கு இயேசு சொன்ன அந்த செய்திகள் எல்லாம் இன்று நமக்கு நிச்சயமாக முழுமையாக பொருந்தும். அந்த செய்திகளை நாம் சிறமேற்கொண்டு இந்த ஆலயத்திற்கு திருத்தலத்துக்கு வருகின்ற அவர்களுடைய பிள்ளைகளாகிய நாம், இயேசுவின் திருடைய பக்தர்களாகிய நாம் இந்த செய்தியை உள்வாங்கி அதை பிறருக்கும் எடுத்து செல்பவர்களாக மாற வேண்டும். நாம் அன்பு செய்கின்ற, நாம் வணங்குகின்ற, நாம் நம்புகின்ற இந்த இயேசுவின் இதயம் போல நம்முடைய இதயங்களும் மாற வேண்டும். சரி, இப்போ நம்ம என்ன செய்யணும்ட்டு கடைசியா சொல்லுங்க பார்ப்போம். இதுவரை இந்த கால சூழலுக்கு இந்த இயேசுவினுடைய பக்தி முயற்சி நமக்கு சொல்லி தருகின்ற பாடம் நாம் என்ன செய்யணும்னு சொன்னேன். முதலாவதாக
இயேசுவின் அன்புக்கு பதில் அன்பு செலுத்த வேண்டும். எப்படி செலுத்த வேண்டும்? பக்தி முயற்சிகள் வழியாக. நற்கருணை அருந்துதல், நற்கருணை ஆராதனை, பரிகாரம் செய்தல், குடும்பங்களை இயேசுவின் திருதயத்தை ஒப்பு கொடுத்தல், இவற்றின் வழியாக நாம் இயேசுவின் அன்புக்கு பதில் அன்பு செய்ய வேண்டும். அடுத்தது அவருடைய அன்பை அறிய செய்ய வேண்டும். அடுத்தது நம்முடைய இதயம் அவருடைய இதயம் போல மாற வேண்டும். புரியுதா? இதுதான் இந்த காலகட்டத்துக்கு இயேசுவினுடைய காட்சி விடுக்கின்ற செய்தி. நன்றி.